நெருக்கத்தில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளும் கூட நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இது சிக்லாக் என்கிற இடத்துல நடந்த சம்பவம். தாவீது சவுலினால் வேட்டையாடப்பட்ட நாட்கள்ல அந்த தேசத்தை விட்டே ஒரு 600 பேர் சேர்ந்து கொண்டாங்க. அவங்களோடு மற்ற தேசங்களுக்கு காடுகளிலே வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த நாட்கள். சிக்லாக் என்கிற இடத்தில் தான் தாவீது தன் மனைவி பிள்ளைகள் மற்ற எல்லாம் அங்க வந்திருக்கவங்களுடைய குடும்பங்கள்லாம் அங்குதான் தங்கியிருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஒரு இடத்திற்கு போயிட்டு அந்த 600 பேர் வரும்பொழுது இங்கு பார்க்கும் பொழுது எல்லா வீடுகள் எல்லாம் சூறையாடப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு அங்கு ஒருத்தரும் இல்ல. என்ன நடந்துட்டே தெரியவில்லை, யாரையும் காண முடியவில்லை. மனம் கசந்து அத்தனை பேரும் அழுகிறார்கள். அழுகிறதற்கு கூட பலனில்லை வேதம் சொல்கிறது. இப்போ தாவீதும் அழுகிறான். ஆனால் தாவீதுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. ஏன் கூட இருந்த 600 பேரும் எதிராக மாறிவிட்டார்கள். தாவீதை கல்லெறியும்படியான உன்னை நம்பி வந்ததனால்தான் இப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. தாவீதை உட்கார்ந்து, ஏன் ஆண்டவரே, எனக்கு ஏன் நடந்தது, என் நிலைமை ஏன், என்னை அபிஷேகித்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை அழைத்தீரே, பேசாம நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன், இப்படி பண்ணினதுனால இவ்வளவு பாடுகளாண்டு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்கவில்லை. மாறாக உட்கார்ந்து அழுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போய் நான் என்ன செய்யணும், என் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாரும் நான் திருப்பிக் கொள்ள முடியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை தொடர்ந்து போ, அவரை திருப்பிக் கொண்டு வர முடியும். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், இழப்புகள் வரும், கண்ணீர்கள் வரும், நெருக்கங்கள் வரும், தோல்விகள் வரும், நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். எல்லா பாதைகள் கடந்து போகும்போதும், ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கை மட்டப்படி, என் குடும்பம் மட்டப்படி, என் நிலைமை மட்டப்படி, எனக்கு மட்டும் ஒன்னும் வாய்க்கல, எனக்கு மட்டும் புலம்புவதை நிப்பாட்டி விட்டு அப்படியே புலம்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் அதை தாண்டி அடுத்து இந்த சூழ்நிலை நான் என்ன செய்ய வேண்டும்? அங்குதான் நம்முடைய விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கிறது, கிரியைகளிலே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. 2 மனிதருடைய வீடு பனிப்புயலினால் பாதிக்கப்பட்டு விட்டது. வீடு எல்லாம் சின்ன செதஞ்சிருச்சுது. 2 பேருக்கு ஒரு பெரிய லாஸ். அந்த காலையில என்ன செய்யணும், உட்கார்ந்து புலம்பிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ஒருவர் என்ன பண்ணுகிறான், ஏன் ஆண்டவரே, பனி புயல் என் வீட்டை பாதிக்கணும், நான் நமக்கு பயந்து தானே இருந்தேன், தினமும் ஜோம் பண்ண வீடு இப்படி ஆயிட்டேன்னு உட்காந்து அழுதுகிட்டே ஜோம் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டே இருக்கிறான். இன்னொருவனும் அவனும் விசுவாசி தான். அவனும் அழுதுகிட்டே ஜோம் பண்ணிட்டு என்ன பண்ணா, சும்மா இருக்கல, எழுந்து அந்த வீட்டை திருப்பி செப் பண்ணிட்டுக்கிறான். அதுல டேமேஜ் ஆனாலும் தூக்கி போட்டு மீண்டும் மரத்தெல்லாம் கிளையெல்லாம் வெட்டி வச்சு எடுத்து கட்டி பேக் பண்ணி நல்லா ரெடி பண்ணிட்டு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணனால இந்த இரவு நேரம் வந்துருச்சு. அந்த குளிர் தாக்கம் அதிகம் இல்லாதபடி ஒரு வெதுவெதுப்பு அந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா பக்கத்துல உள்ளவனா அழுதுட்டு அந்த குளிர்ல நடுங்கிட்டு தான் வெளியே கிடக்கிறான். விட்டா நைட்டே இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை. என் மனசு கேட்கல. அவனையும் கூட்டிட்டு தன் வீட்டுக்குள்ள கொண்டு உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு அவனுக்கு வெதுவெதுப்புக்குள்ள கடந்து வந்துருதான். 2 பேருக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆண்டவரே அழுது உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அழுதுட்டே இருக்கிறோம், அப்படியேதான் இருக்க முடிந்ததில்லை, மாற்றம் வரவில்லை. மாறாக ஜெபித்துக் கொண்டே பாதிக்கப்பட்ட நிலைமையில ஆண்டவரேன்னு சொல்லி காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். கர்த்தர் உதவி செய்தார், நடத்தினார். அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறவனா மாறிவிட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை, புலம்பிக் கொண்டிருக்கிறத விட்டுட்டு எழுந்து காரியத்தை நடப்பிக்க முடிய ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கருத்தில் முழுவதுமாக கொடுப்போம். விசுவாசத்தை செயலில் காண்பிப்போம். பேசுவதோடு மட்டுமல்ல, செயல்படும் பொழுது செங்கடல் கூட நமக்கு வழி கொடுக்கும். யோர்தான் கூட பின்னிட்டு திரும்பும். எரிகோக்கள் கூட தரைமட்டமாகும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா, கிருபையாய் கொடுத்திருக்கிறீங்க. எங்கு பார்த்தாலும் அழிவுகள், சேதங்கள், வேதனையான அனுபவங்கள், பாடுகள், இழப்புகளை நிறைந்த இந்த நாட்கள்ல என்ன செய்வதென்று தத்தளிக்கிற கூட்டங்கள் எங்கு பார்த்தாலும் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்துல நீர் எங்களை நேர்வழியில நடத்துங்கப்பா. பாடுகள் வரும்பொழுது அப்படியே முடங்கி விடாதபடி, பயந்து உட்கார்ந்து அழுது கொண்டிராதபடி, புலம்பிக் கொண்டிராதபடி, விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடி, பின்வாங்கி விடாதபடி, மீண்டுமா எழுந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு அனுக்கிரகம் தாங்க. எங்கள் நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொடுக்கிற தேவன் நீரப்பா. எங்களுக்கு பாதைகளை உண்டாக்கி கொடுக்கிறவர் நீர். எல்லாவற்றும் கரம் இருந்து நடத்த உம்மால் முடியும். நடத்துகிறவர் நீர் தானப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புது தைரியத்தை கொடுங்க. தூசிய உதறிட்டு எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, பலனை கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசனம் கொடர்ந்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் காரியங்களை ஜெயமாய் மாற்றிக் கொடுங்க. துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை விட்டுவிட்டு தொடர்ந்து ஆண்டவரை நம்பி விசுவாசத்தோடு கிரிகளை நடப்பிப்போம். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் மாறும். நாமும் சாதித்து காண்பிக்க முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.